பார்த்தி அவர்களே, இந்த மைதானத்தில் பல போட்டிகளை ஆடி உள்ளீர்கள். இந்த மைதானத்தின் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். இயற்கை மாற்றங்களும் தெரியும். நேரமில்லாத காரணத்தினால் உங்களது ஃபீல்ட் செட்டை விரைவாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ. பியூஸ் பிரைம் அவர்களே, உங்களது மட்டை வீச்சாளரை துவக்க மட்டை வீச்சாளரை விரைவாக அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நேரமில்லாத காரணத்தினால் கொஞ்சம் விரைவாக அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பியூஸ் பிரைம்ஸ் அணியினரே, உங்களது துவக்க மட்டை வீச்சாளரை விரைவாக அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நேரமில்லாத காரணத்தினால் விரைவாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பியூஸ் பிரைம்ஸ் அணியினரே, உங்களது 12th மேனை கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நன்றி. துவக்க மட்டை வீச்சாளரை அனுப்பியதற்கு. ஜெகனே, சீக்கிரம் நடத்து ஜெகனே, டைம் இல்லை. சீக்கிரம் சீக்கிரம். இது QCC நடத்தும் 5ஆம் ஆண்டு ஹார்ட் பால் மட்டைப்பந்து டோர்னமெண்ட். வேர்ல்டு 11 அணியினரே, உங்கள் 12th மேனை கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பார்த்தி கேட்குறான், பார்த்தி கேட்குறான். பார்த்தி 12th மேன் பார்த்தி, இரு பேர்லாம் தெரியல, இரு. யாருன்னா 12th மேன், இரு. அப்பே ஓடி, அப்பே வா சீக்கிரம் வா. பிரதர் இரு பிரதர், பேரே தெரியல பிரதர், பாலர் பேரே. இரா இங்கே எழுதுறா. ஸ்டார்ட். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா? சிறந்த முறையில் தடுக்கப்பட்ட ஆட்டம், கேட்சாகும் வாய்ப்பு. தட்டு. இரண்டாவது பந்து.
இல்லை. வீசப்பட்ட பந்து அகலப்பந்து. நன்றி நிறுவனங்களே. வீசப்பட்ட பந்து அகலப்பந்து. உதிரிகளை குறைத்தால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு. அகலப்பந்து. நன்றி நடுவர்களே. பந்து வீச்சும் நண்பர் அவர்களே, அகலப்பந்துகளை குறைத்தால் உங்களது வெற்றி வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டிருக்கும். சிறந்த முறையில் தடுத்து ஆட முயன்றபோது அவரை ஏமாற்றிவிட்டு தன் மீது பட்டதால் 2 ரன்னுக்கு வாய்ப்பு இழக்கின்றனர் ஃபியூஸ் பிரைம் அணியினர். சிறந்த முறையில் தூக்கி அடிப்பு பந்து கேட்சாகும் வாய்ப்பு. அதை அருமையாக பிடித்து விட்டார் பார்த்தி அவர்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பிரைம்ஸ் அணியினர் தனது முதல் விக்கெட்டை இழந்து வெளியேறிக் கொண்டிருக்கிறார். அடுத்த மட்டை வீச்சாளராக தியாகு பிரைம்ஸ் அணியருக்காக விளையாட முன் வந்து கொண்டிருக்கிறார். சிறந்த முறையில் பிடிக்கப்பட்ட பந்து தனது அணிக்காக பாய்ந்து பிடித்த பார்த்தி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த கேட்சை கடந்த 3 வருடமாக பயிற்சி செய்த பார்த்தி அவர்களுக்கு நன்றி. சூர்யா பந்து வீச அதை எதிர்கொள்கிறார் தியாகு. மீண்டும் மீண்டும் அகலப்பந்து. சூர்யா அவர்களே, அகலப்பந்துகளை குறைத்தால் வெற்றி உங்கள் அருகில். தூக்கடிக்கப்பட்ட பந்து 1 2 ஆகுமா? 2 2. சூர்யா தனது அணிக்காக சிறந்த முறையில் வீசிக்கொண்டிருக்கிறார். அதை சிறந்த முறையில் தியாகு அவர்கள் மாற்றி 2 ரன்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார். சூர்யா மீண்டும் தியாகு. சிறந்த முறையில் தடுக்கப்பட்ட ஆட்டம். 1 2 ஆகும் வாய்ப்பு இல்லை. அதை 1 மாற்றிய பெருமை பார்த்தியை சாரும். ஓவர் முடிந்த நிலையில் ஒரு ஓவருக்கு 9 ரன்கள். ட்ரீம்ஸ் 11க்காக 2வது ஓவரையும் தனக்கான முதல் ஓவரையும் லட்டு அவர்கள் ஜட்டு ஒரு வார்த்தை மிஸ் ஜட்டு அதை எதிர்கொள்கிறார் தியாகு.
தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 1-2 வாய்ப்பு. 1-2 1-2 ஜெகன் அவர்களே 1-2 2 அகலப்பந்து அவர்களே, நீங்கள் அகலப்பந்தை குறைத்து விட்டால் தூக்கடிக்கப்பட்ட பந்து 1-2 வாய்ப்பு. பார்த்தி அதை 2 மாட்டி விட்டார். வாழ்த்துக்கள். அண்ணா பிரதர் பாலை பிடிக்காதீங்க, பிரதர் பாலை பிடிக்காதீங்க, கேட்டு வெளியே போட்டோம். ஆமாம் ஆமாம், நேரம் பார்த்தி பிடிச்சிருப்பா போல. ஷட். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து, சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து தியாகோ ஏமாட்டி விட்டு குச்சி காப்பாளரிடம் சென்று விட்டது. மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 1-2 நடுவர் அவர்களே 2. இந்த போட்டியில் சைடு அம்பராக மிகப்பெரிய பொறுப்பை ஏற்று ஜேக்கப் வேலு மீண்டும் ஜட்டு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 1-2 1. அதை மாற்றிய ட்ரீம்ஸ் 11 அணியினருக்கு வாழ்த்துக்கள். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 1-2 2. நன்றி நடுவர் அவர்களே. 2 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 19. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. பந்துகளை எடுத்து போடும் நண்பர்களே, விரைவாக பந்துகளை எடுத்து மைதானத்துக்குள்ளே கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த 2 ஓவர் முடியும் நிலையில் அணியின் எண்ணிக்கை 19. பந்து வீச்சாளரின் பெயர் சூர்யா. சூர்யா சிறந்த முறையில் தடுக்கப்பட்ட ஆட்டம். சூர்யா பந்து வீசி அதை எதிர்கொண்டு தியாகு அவர்கள் சிறந்த முறையில் தனது அணிக்காக மேலும் ஒரு நிலை பெற்றுக் கொண்டுள்ளனர். இந்த போட்டியை காண வந்திருக்கும் கலைக்கண்ணன் அவர்களை கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே வந்து கமலக்கண்ணன் சிறந்த முறையில் தடுக்கப்பட்ட ஆட்டம் அதை லாபகமாக நழுவிவிட்டார் வேலு அவர்கள். வேலு அதில் 183 டிகிரி வெயிலில் வந்து தனது அணிக்காக லெக் எம்பர் பார்த்து கொண்டிருப்பது ஒரே பெருமை வாய்ந்த வேலு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சூர்யா மற்றும் தியாகு. தூக்கடிக்கப்பட்ட பந்து கேட்சாக வாய்ப்பு. 1-2 2. நன்றி நடுவர் அவர்களே. சிறந்த முறையில் தடுத்து தனது அணிக்காக மேலும் 2 ரன்னை பெற்றுக் கொண்டனர் தியாகு அவர்கள். ஃபோன் பண்ணு. சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து அதை சிறந்த முறையில் தடுத்து தனது அணிக்காக ஃபீல் செய்து ரன் எடுக்கும் வாய்ப்பை தட்டி பறித்துள்ளனர் ட்ரீம்ஸ் 11 அணியினர்.
திறந்த முறை திறக்கப்பட்ட ஆட்டம். ஒன்றா இரண்டா? ஒன்றா இரண்டா? ஒன்றா இரண்டா? ஒன்று. டீம்ஸ் அணியினரே, உங்களது பந்தை அந்த பில்லருக்கு மேல் அடிச்சதான் 2. சிறந்த முறையில் வீசினார் சூர்யா அவர்கள். தன் அணிக்காக சிறந்த முறையில் வீசினார். 3 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 24. சூர்யா தனது அணிக்காக சிறந்த முறையில் வீசினார். அடுத்த பந்து வீச்சாளர் ஜட்டு தனக்கான 2வது ஓவரையும் அணிக்காக 4வது ஓவரையும் வீச முன்வந்தார். எதிர்கொள்கிறார் தியாகு. முதல் பந்து அகலப்பந்து. ஜட்டு வீச தியாகு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்சாகும் வாய்ப்பு. கேட்சா 6? கேட்சா 6? 6. இந்த போட்டியின் முதல் 6ஐ பதிவு செய்துள்ளார் தியாகு. சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்களை பெற்று தந்துள்ளனர். வாழ்த்துக்கள் பியூஸ் பிரைம்ஸ். மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்சாகும் வாய்ப்பு. கேட்ச். லட்டு சிறந்த முறையில் வீசி தாகு ஆட்டமெடுக்க செய்துள்ளார். வாழ்த்துக்கள் வேர்ல்டு 11 அணியினரே. அடுத்த மட்டை வீச்சாளர் பெயர் பிரகாஷ். தனது அணிக்காக மட்டை வீச முன்வந்துள்ளார். முதல் பந்து 6ஆகவும் 2வது பந்தை ஆட்டமிழக்க செய்த ஜட்டு அவர்களுக்கு பார்த்தி கொடுத்த ஐடியா மூலம்தான் இந்த விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார் பார்த்தி. இந்த போட்டியில் தியாகு தனது அணிக்காக 20 ரன்களை அடித்து விட்டார். மீண்டும் ஜட்டு. சிறந்த முறையில் வீசிக்கொண்டிருக்கிறார் ஜட்டு. சிறந்த முறையில் வீசிக்கொண்டிருக்கிறார் ஜட்டு அவர்கள். சிறந்த முறையில் வீசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் தடுமாறினாலும் சற்று சுதாரித்து கொண்டு தனது அணிக்காக சிறந்த முறையில் பந்து வீசிக்கொண்டிருக்கிறார் ஜட்டு. மீண்டும் மீண்டும் தனது திறமையை பதிவு செய்து கொண்டிருக்கும் ஜட்டு அணிக்காக சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் ஜட்டு. ஜட்டு சிறந்த தடுப்பாட்டம். ஒரு ரன்னை பெறுகிறார் பியூஸ் பிரைம்ஸ் அணியினர். ஜட்டு சிறந்த முறையில் ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 4 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 32. 4 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 32. இந்த போட்டி பியூஸ் பிரைமுக்கும் வேர்ல்டு லெவல் அணியினருக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போட்டியின் நடுவர்களாக முன்னாள் மட்டை வீச்சாளர் ஜெகன் அவர்களும் இந்நாள் வேகப்பந்து வீச்சாளர் லெக் அம்பர் ஜாக் வேலு அவர்களுக்கும் எங்களது மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பால் வேண்டுமென்றால் கொடுத்து விடுகிறோம். வேலு அவர்களே, தனது அணிக்காக அயராது பாடுபடும் முன்னாள் கேப்டன் ஜாக் 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 வேலு அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.
ஆமா அதைத்தான் கட் பண்ண நான் வேணான்ட்டானுங்க. ஜெகனே, ஏற்கனவே டைம் கிடையாது. பேட்ஸ்மேன் அனுப்பிச்சிட்டு பேசிட்டு வராங்க. இதெல்லாம் என்ன இதெல்லாம்? டீ டைமா? ரெஸ்ட் டைமா? நீங்கள் சொல்லணும்ல, கமெண்ட்ரியில் வந்து புதுசாக உட்காந்து சொல்லணும். போன வர்ணையாளர் வந்து வர்ணித்த விதமே வேற மாதிரி இருக்கு. வர்ணனையாளர் போதும் என்று லெக்கம்பர் சென்று விட்டார். கார்த்தியே, பந்து வீச்சாளர் பெயர் லோகேஷ். பார்த்தி தயார் பண்ணும் மணி தனது அணிக்காக தேடி 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 இண்டு இடுக்குகெல்லாம் சிறந்த வீரர்களை கொண்டு வந்து இந்த மைதானத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். சிறந்த முறையில் தடுக்கப்பட்ட ஆட்டம். பியூஸ் அணியினருக்கு மேலும் ஒரு ரன்னை பெற்று தந்துள்ளனர். லோகேஷ் அணிக்காக இரண்டாவது பந்தை கேட்ச் ஆகும் வாய்ப்பு. கேட்ச். லோகேஷ் அவர்கள் தனது அணிக்காக தனக்கான முதல் விக்கெட்டும் அணிக்காக ஆட்டமிழந்து மார்ட்டின் சென்று கொண்டிருக்கிறார். முக்கிய அறிவிப்பு, விஜி பந்து வீசி விக்கெட் எடுத்தால் இங்கே கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே ரூபாய் 500 கொடுக்க காத்து கொண்டிருப்பவர் அப்புவா சூர்யாவா? முடிவு தெரியவில்லை. ஆனால் கண்டிப்பாக 500 ரூபாய் இருக்கு. மற்ற வீச்சலாக பிரவீன். சிறந்த முறையில் தடுக்கப்பட்ட ஆட்டம். 1-2 வாய்ப்பு இல்லை. அதை 1 மாற்றி சென்ற முறை மாட்டினை ஆட்டக்கம் இழக்க செய்த நண்பரே சாரும். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 1-2-3-4 6 ரன்கள். 6 ரன்கள். பிரகாஷ் தனது அணிக்காக மீண்டும் 6 ரன்கள். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 1-2 6. அதை சிறந்த முறையில் கணித்து 6 ரன்கள் தான் என்று நடுவர் அவர்கள். அகலப்பந்து. லோகேஷ் சிறந்த முறையில் வீசிக் கொண்டிருந்தார். சற்று தரமானத்தினால் சிறந்த முறையில் தடுக்கப்பட்ட ஆட்டம். 1-2 1. அதை 1 மாற்றிய பெருமை வேர்ல்டு 11 அணியின் கேப்டனே சாரும். ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 48. விஜி பந்து வீச வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு விக்கெட்டிற்கும் ரூபாய் 500. அதை கொடுப்பது சூர்யாவா இல்லை அப்புவா? 2 பேரும் 250. விஜி உங்களுக்காக ரூபாய் 500 காத்து கொண்டிருக்கிறது கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே.
தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்கள். 4 ரன்கள். விஜய் வீசிய முதல் பந்து 4 ரன்களை தாரவாத்து கொடுத்துள்ளார். திறந்த தெரிவிக்கப்பட்ட பட்டமாக திறந்த முறையில் லாபகமாக நழுவி லெக்கம்பர் அவர்கள் 1-2 வாய்ப்பு அவுட். எங்கன இங்கே தெரியுது, அதான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். ஜெகன் அவர்களே ஸ்டெம்ப் அடிங்க, வேலை வேலை முக்கியம். இந்த விக்கெட் பந்து வீச்சலை சார்ந்ததல்ல, அதனால் இன்னும் உங்களுக்கான ரூபாய் 500 காத்து கொண்டிருக்கிறது. இந்த விக்கெட் எடுத்தது பார்த்தியை சாரும். அடுத்த மட்டை வீச்சாளர் மனு பிரைம்ஸ் அணிக்காக மட்டை வீசி வந்துள்ள மனு. மீண்டும் விஜி. அகலப்பந்து. கடந்த விக்கெட்டை எடுத்தது விஜி அல்ல, வேர்ல்டு 11 நடுவர் சொல்வதே இறுதியானது, உறுதியானது. பார்த்தி அவர்களே வாங்க. ஆர்குமெண்ட் பண்ணியே எத்தனை கோப்பைகள், கொஞ்சம் நஞ்சமா. கரெக்டாக 5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்க, 7 மணிக்கு முடியும், 2 ஓவரு. அகலப்பந்து. தனது அணிக்காக சிறந்த முறையில் வீசிக்கொண்டிருந்த விஜய் அவர்கள் ஏனோ சற்று தடுமாற்றத்தினால் அகலப்பந்தை வீசிக்கொண்டிருக்கிறார். சிறந்த முறையில் வீசினார், தனது திறமையை உரித்தாக்கி கொண்டிருக்கிறார் விஜய் அவர்கள். மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் பந்து வீச்சாளர் விஜய். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து 2 எடுக்கும் வாய்ப்பை சாருமா? இல்லை, ஏனோ சற்று தடுமாற்றத்தினால் ஒரு ரன்னை கொடுக்கின்றனர். கடைசி பந்தை வீச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 56. ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை சிறந்த முறையில் வீசினார். அருண் தனக்கான முதல் ஓவரும் அணிக்காக 7வது ஓவரை பேச முன்னுள்ளார்.
ஹலோ. வேர்ல்டு 11 அணியினரே, நடுவரின் தீர்ப்பு என்னவென்று உங்களது அணியின் தலைவரை கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தியை கேளுங்கள். ஏனென்றால் மைதானத்தில் இந்த பார்த்தி இந்த அகலப்பந்து இந்த மைதானத்தில் எத்திசையும் வெல்லக்கூடியும் ஒரே திறமை படைத்தவர் பார்த்தி. அவரிடம் சென்று தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 1 2 3 6. கமெண்ட்ரி பாக்ஸ் ஷாமியானா மேலே அடித்த ஒரே பெருமை பிரகாஷ். மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 1 2 சிறந்த முறையில் மட்டை வீசிக் கொண்டிருக்கும் பிரகாஷ் அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தனது அணிக்காக மேலும் மேலும் ஓட்டங்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்சாகும் வாய்ப்பு. சிறந்த முறையில் பயிற்சி அளித்த பார்த்தி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தனது அணிக்காக சிறந்த முறையில் பார்த்தி பயிற்சி கொடுத்து ஸ்பார்டன்ஸாக மாற்றிய பெருமை பார்த்தியை சாரும். மீண்டும் அருண். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 1 2 1. சிறந்த முறையில் அதை 1 மாற்றிய பெருமை வேர்ல்டு 11 அணியினரையே சாரும். 7 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 68. 5 விக்கெட் இழப்பிற்கு. இந்த போட்டியை நடத்துவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் சாஸ்திரி நகர் நண்பர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அணியின் எண்ணிக்கை 7 ஓவர் முடிவில் 68. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 1 2 2. விஜி எடுக்கும் விக்கெட்டுக்கு தலா 500. சூர்யா மற்றும் அப்பு. பந்து எடுக்கும் நண்பர்களே, விரைவாக பந்துகளை விரைவாக மைதானத்திற்களே. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகும் வாய்ப்பு. கேட்ச். விஜி அவர்களை நீங்கள் எடுத்த விக்கெட்டை அது உங்களோடது அல்ல, சிறந்த முறையில் பிடித்த சூர்யாவே சாருமாம். எடுத்த விக்கெட் விஜிது அல்ல, சூர்யாவது. அதனால் மீதி இருக்கும் 250 சூர்யாவே சாரும். கேட்ச் பிடிச்ச சூர்யா அவர்களுக்கு ரூபாய் 250 பரிசாக அளிக்கிறார் அப்பு. விஜி எடுக்கும் ஒவ்வொரு விக்கெட்டிற்கும் ரூபாய் 500 கொடுப்பதற்கு மட்டை வீச்சரின் பெயரை கூற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மணி. நன்றி. விக்கெட் எடுக்கும் விஜி அவர்களுக்கு ரூபாய் 500 கொடுப்பதற்கு பண கட்டுக்கொடலும் காத்துக் கொண்டிருக்கும் அப்பு அவர்களுக்கும் சூர்யா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தூக்கி அடிக்கப்பட்ட கேப்டன் வாய்ப்பு இல்லை.
ஒன்றா இரண்டா? ஒன்றா இரண்டா? ஓட்டங்களை சிறந்த முறையில் தனது அணிக்காக எடுத்துக்கொண்டிருக்கும் ஃபியூஸ் பிரைம்ஸ் அணியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போட்டியை காண வந்திருக்கும் முன்னாள் ரிட்டையர்மெண்ட் ஆன சரவணன், இட்ஸ் கால்டு மில்க் சரவணன். தூக்கடிக்கப்பட்ட பந்து கேட்சாகும் வாய்ப்பு. அதை சிறந்த முறையில் பயிற்சி கொடுத்த பார்த்தி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே சொல்லும் ஒவ்வொரு நேம்களுக்கும் ஸ்பான்சர் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த மட்டை வீச்சாளர் பேர் வேலு. வேலு வேலு தனிக்காக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ஒன்றா இரண்டா? அதை ஒன்றாக மாற்றினாரா சூர்யா? ஆம், சிறந்த முறையில் பயிற்சி கொடுத்த பார்த்தியே சாரும். சிறந்த முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்சாகும் வாய்ப்பு. சூர்யா சிறந்த முறையில் பிடித்து விட்டார். சூசு செக் செக். மிக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கும் இந்த QCC கிரிக்கெட் கிளப் நடத்தும் இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு பேர் உதவியாக இருந்த தென்சென்னை தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் அண்ணன் எம் விநாயகமூர்த்தி அவர்களுக்கும் 174வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அக்கா எம் ராதிகா அவர்களுக்கும் 174வது வட்ட செயலாளர் அண்ணன் டி ஆறுமுகம் அவர்களுக்கும் அண்ணன் வீரமணி அவர்களுக்கும் கண்ணன் அவர்களுக்கும் கணேசன் அவர்களுக்கும் MA மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கும் டி துரை அண்ணன் அவர்களுக்கும் சி சுரேஷ் அண்ணன் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பகுதி பொருளாளர் அண்ணன் ரவிகிருஷ்ணன் அவர்களுக்கும் வட்டக்கழக செயலாளர் பே ராஜு அவர்களுக்கும் துணை வட்ட செயலாளர் அண்ணன் MA ஜானி அவர்களுக்கும் ஆர்கனைசர் ஜெசி ஸ்பான்சர் செய்த அருமை நண்பர் திரு வேலு அவர்களுக்கும் தம்பி கார்த்திக் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ரன்னர் மற்றும் வின்னர் கோப்பைகளை ஸ்பான்சர் செய்த வி பிரகாஷ் அவர்களுக்கும் சரவணன் அண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போட்டி QCC கிரிக்கெட் கிளப் நடத்தும் பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டி. அடுத்த போட்டி சாம் மெமோரியல் அணியினருக்கும் சி ஸ்டார்ஸ் அணியினருக்கும் நடக்கக்கூடிய முதல் சுற்று போட்டி. இரு அணியின் கேப்டன் எங்கிருந்தாலும் கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே வரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அந்த பேனர்ல ஒரு 4 பேர் அது இதுல இருக்கிற 3 பேர் யாரு அதை விட்டுரு. அதை போயிட்டு ஒரு பேப்பர் ஒரு போர்டு எழுதினா செக். 8 ஓவர் முடிந்த நிலையில் யார் யார் பேர் இருக்குதோ அதுல என்ன பொறுப்பு போட்டுறாங்களோ அதோட போட்டு அப்ப பேர் மட்டும் இல்ல. போன் வாங்கணுமா? 30 ரூபாயில எப்படி? செக் செக் செக். டார்கெட் ஒரே நிமிஷம். 74 ரன்கள் அடித்தால் வேர்ல்ட் 11 அணியினர் வெற்றி பெறுவதற்காக 74 ரன்களை கடக்க வேண்டும். இந்த போட்டி QCC கிரிக்கெட் கிளப் நடத்தும் பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டி. சாஸ்திரி நகர் வரலாற்றில் முதல் முறையாக நேரலையுடன் நடத்தக்கூடிய இந்த கிரிக்கெட் போட்டியை நடத்தும் QCC அணியினருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இந்த போட்டியை நடத்த பேர் உதவியாக இருக்கும் அருமை மாமா மண்ட வேலு அவர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக இருந்த பரணி போன்ற பல்வேறு நண்பர்களுக்கும் நன்றி. அடுத்த போட்டி சாம் மெமோரியல் அணியினருக்கும் சீஸ்டார் அணியினருக்கும் நடக்கக்கூடிய முதல் சுற்று போட்டியில் டாஸ் போடுவதற்காக இரு அணியின் கேப்டன் எங்கிருந்தாலும் கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே வரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆஃப் சைடில் நின்று கொண்டிருக்கும் என் பராக், தேஷ்பாண்டே, என் பராக் சிங்கீஸ், தேஷ்பாண்டே கார்த்திக், உத்தப்பா சரவணன் 3 பேரும் தயவு செய்து மைதானத்தை விட்டு வெளியே செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். அப்பா அம்பேர் ஜெகன் உள்ள போங்க, வேலு உள்ள போங்க, 11 வந்துட்டாங்க, சீக்கிரம் போங்கப்பா. எப்பா அந்த ஆஃப் சைடில் இருக்கிற தயவு செஞ்சு நண்பர்கள் எங்கே இருந்தாலும் கிரவுண்டு விட்டு வெளியே போயிடுங்க. சரவணன், தம்பி சிங்கீஸ், தம்பி கார்த்திக் 3 பேரும் மைதானத்தை விட்டு தயவு செய்து வெளியே செல்லும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். செக். QCC கிரிக்கெட் அணியினர் நடத்தும் இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு பேர் உதவியாக இருந்த தென்சென்னை தெற்கு மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் அண்ணன் எம் விநாயகமூர்த்தி அவர்களுக்கும் 174வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அக்கா எம் ராதிகா அவர்களுக்கும் அண்ணன் கணேசன் அவர்களுக்கும் கண்ணன் அவர்களுக்கும் MA மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கும் முருகன் அவர்களுக்கும் 174வது ஆவட்ட செயலாளர் அண்ணன் டி ஆறுமுகம் அவர்களுக்கும் அண்ணன் வீரமணி அவர்களுக்கும் ஆர்கனைசர் ஜெசி ஸ்பான்சர் செய்த அருமை நண்பர் திரு வேலு அவர்களுக்கும் கார்த்திக் அவர்களுக்கும் அண்ணன் டி துரை அவர்களுக்கும் bowler name துவக்க ஆட்டக்காரர்களாக களம் இறங்கியிருக்கும் அண்ணன் வினோத் அவர்களும் நான் ஸ்டேக்கர் எண்ட்ல லோகேஷ். என்னதுப்பா கேட்ட பூட்டணுமா? சாவி இல்லை. bowler நேம் கோலி, கரெக்டா? கோலி. பேட்ஸ்மேன் நேம் வினோத், ரன்னர் அப் நான் ஸ்ட்ரைக்கர்ல லோகேஷ். இரண்டாவது பாதியின் முதல் பந்து சிறப்பாக தூக்கி அடிக்க முயன்று ஒரு ரன் எடுக்கும் வாய்ப்பு. வேர்ல்டு 11 அணியினர் தங்களுடைய எண்ணிக்கையை துவங்கிவிட்டனர். சிறப்பான ஒரு அடி, 2 ரன்கள். நடுவர் அவர்களே இப்போட்டியை விரைவாக நடத்தி தரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த போட்டி சாம் மெமோரியல் அணியினருக்கும் சீஸ்டார் அணியினருக்கும் நடக்கக்கூடிய போட்டிக்கு வைட். நன்றி நடுவர்களே. சாம் மெமோரியல் அணியின் கேப்டனும் சீஸ்டார் அணியின் கேப்டனும் எங்கிருந்தாலும் கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே வரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
சிறப்பாக வீசப்பட்ட பந்து, ரன் எடுக்கும் வாய்ப்பில்லை. மீண்டும் சிறப்பான ஒரு அடி, 2 ரன்கள். அற்புதமான அடி, 2 ரன்கள். இப்போட்டியை நடத்தி கொண்டிருக்கும் QCC அணியினருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இப்போட்டியை சிறப்பாக நடத்துவதற்காக பேருதவியாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் 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 ஆஃப் திசையில் 2 ரன்கள். வேர்ல்ட் 11 அணியின் லோகேஷ் தனது அணிக்காக ஒரு சிறப்பான ஆட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார். மீண்டும் சிறப்பான ஒரு தடுப்பாட்டம், 1 ரன். வினோத்தனா சும்மாலாம் பால் கேட்கக்கூடாது, கொடுக்குற பால்ல விளையாடுங்க. தயவு செஞ்சு வெறுப்பேத்தாதீங்க. 1 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 9. 1 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 9. இப்போட்டி QCC கிரிக்கெட் கிளப் நடத்தும் பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டி. இப்போட்டிக்கு நடத்த பேருதவியாக இருக்கும் காவல்துறை ஆய்வாளர்கள் அனைவருக்கும், சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். போட்டிக்கு நடுவராக சென்றிருக்கும் அருமை தம்பி ஜெகன் அவர்களுக்கும் நண்பர் திரு வேலு அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, 2 ரன்கள். நன்றி. மீண்டும் சிறப்பான ஒரு தடுப்பாட்டம், மரத்தில் பட்டதுனால கேட்ச் கிடையாது. மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, கேட்ச் ஆகும் வாய்ப்பு. 6 ரன்கள். நன்றி நடுவர் அவர்களே. இப்போட்டிக்கு நடுவராக சென்றிருக்கும் அருமை தம்பி திரு ஜெகன் அவர்களுக்கு பால் வேணுமா? பால் 2 எடுத்து போடுங்க. யூஸ்டு பால். பால் கொடுங்கடா. வினோத்தனா 2 பால் தான் தருவோம், சும்மா பால் கேட்டுன்னு வரக்கூடாது, நான் சொல்லிட்டேன். நான் மீண்டும் சிறப்பான ஒரு தடுப்பாட்டம், 2 ரன்கள். அடுத்த போட்டி சாம் மெமோரியல் அணியினருக்கும் சி ஸ்டார் அணியினருக்கும் நடக்கக்கூடிய மீண்டும் ஒரு அருமையான தடுப்பாட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார் லோகேஷ். சி ஸ்டார் அணியின் கேப்டன் மற்றும் சாம் மெமோரியல் அணியின் கேப்டன் எங்கிருந்தாலும் கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே வரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, 2G. நன்றி நடுவர் அவர்களே. 2 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 22. 2 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 22. இந்த போட்டியை நடத்துவதற்கு பேர் உதவியாக இருந்த அருமை அண்ணன் டி ஆறுமுகம் அவர்களுக்கும், வீரமணி அண்ணன் அவர்களுக்கும், பழனி அண்ணன் அவர்களுக்கும், நண்பர் வேலு அவர்களுக்கும். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 22. நண்பர் வேலு அவர் வெளில இருக்கிற வண்டிலாம் கொஞ்சம் ஓரமாக விட்டுருங்க. டோ ட்ரக் வந்துட்டு இருக்கு. ஸ்டேட்டில் இருக்கிற வண்டி எல்லாமே தயவு செஞ்சு எடுத்துருங்க. டோ ட்ரக் வந்துட்டு இருக்கு. நண்பர் வேலு அவர்களுக்கும், கார்த்திக், அண்ணன் டி துரை, அண்ணன் சி சுரேஷ், ரவிகிருஷ்ணன், எம் ஜானி அண்ணன் அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். 3வது ஓவரை வீச பவுலர் நேம் இப்போட்டியைக்கான வருகை தந்திருக்கும் அருமை அண்ணன் திரு மோகன் அவர்களை வருக என வரவேற்கிறோம்.
மீண்டும் மீண்டும் ஒரு சிறப்பான தடுப்பாட்டம். மீண்டும் 2 ரன்கள். இப்போட்டியை காண வருகை தந்திருக்கும் அருமை அண்ணன் மோகன் அவர்களுக்கும் அருமை அண்ணன் திரு அப்பு அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அட்வொகேட் அண்ணன் அப்பு அவர்களை மீண்டும் சிறப்பான ஒரு தடுப்பாட்டம். மீண்டும் 2 ரன்கள். மீண்டும் 2 ரன்கள். இந்த கிரவுண்ட்ல 2G மட்டும் இல்லை, 6, 4 அந்த பக்கம் 1, 2ன்னு எல்லா ரன்னும் இருக்கு. சிறப்பான ஒரு தடுப்பாட்டம். 1 ரன்கள். இப்போட்டியை காண வருகை தந்திருக்கும் அண்ணன் மோகன் அவர்களையும். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகும் வாய்ப்பு. கேட்ச். வேர்ல்டு 11 அணியின் அதிரடி ஆட்டக்காரர் வினோத் அவர்கள் தனது ஆட்டத்தை இழந்து வெளியேறி கொண்டிருக்கிறார். இப்போட்டியை காண வருகை தந்திருக்கும் அருமை அண்ணன் மோகன் அவர்களையும் வழக்கறிஞர் அண்ணன் திரு அப்பு அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்த மட்டை வீச்சாளர் பார்த்தி. பார்த்தி அடிக்கும் ஒரு ஆறுக்கும் சூர்யா அன்பளிப்பு 200 தருவதாக உறுதியளித்திருக்கிறார். பால் வேணுமா? கவுண்டாடா? ஓவரின் இறுதி பந்து. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகும் வாய்ப்பு. 6 ரன்கள். சிறப்பான அடி. 3 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 35. 3 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 35. இந்த போட்டியை இதுபோல் பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கும் QCC அணியினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இம்மாதிரி ஒரு மிகப்பெரிய போட்டியை நடத்துவதற்கு பேர் உதவியாக இருந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஹலோ. சிறந்த முறையில் அடித்தார். கேட்சுக்கு வாய்ப்பா? அவுட். அடுத்த மட்டையாளர் கார்த்திக் என்கிற கெண்டை. கார்த்திக் என்கிற கெண்டை. சிறந்த முறையில் தடுப்பாடினார். 1 ரன்களுக்கு மட்டுமே வாய்ப்பு. 1 ரன்கள் மட்டுமே. இந்த போட்டியை காண வருகை தந்திருக்கும் அருமை தம்பி டீ கடை பரத் அவர்களை வைட். நன்றி நடுவர் அவர்களே. மீண்டும் மீண்டும் வைட். நன்றி நடுவர் அவர்களே.
தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. பா அந்த ஆஃப் சைடில் உட்காந்துருக்க 1 2 3 4 5 6 7 பேர் அப்படியே ஏஞ்சிருங்க தயவு செஞ்சு. ஜெகன் நிர்மல், குட்டி நிர்மல், அவங்க 7 பேர் அப்படியே ஏஞ்சிக்க சொல்லு அங்கேருந்து. பாத்திமா வைட். நன்றி நடுவர்களே. யோ கிச்சா ஏஞ்சிரியா அங்கேருந்து, சாவடிக்காத. நல்லா இருக்குதா? இன்னும் தூக்கி அடிக்க முயன்றார். 1 ரன் மட்டுமே எடுக்கும் வாய்ப்பு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகும் வாய்ப்பு. கேட்ச் எனும் முறையில் பார்த்தி தனது ஆட்டத்தை இழந்து வெளியேறி கொண்டிருக்கிறார். இப்போட்டி QCC கிரிக்கெட் கிளப் நடத்தும் பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டி. இப்போட்டியை நடத்த பேர் உதவியாக இருந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். 4 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 41. 4 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 41. இப்போட்டிக்கு நடுவராக சென்றிருக்கும் வேலு ஆடியோ உரிமையாளர் அருமை நண்பர் திரு வேலு அவர்களுக்கும் ஜெகன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 4 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 41. 4 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 41. இப்போட்டிக்கு ஆர்கனைசர் ஜெசி ஸ்பான்சர் செய்த அருமை நண்பர் திரு வேலு அவர்களுக்கும் தம்பி கார்த்திக் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போட்டியை இப்பிரமாண்டமாக நடத்த பேர் உதவியாக இருந்த அண்ணன் திரு மோகன் அவர்களுக்கும் வழக்கறிஞர் திரு அப்பு அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். போலர் நேம் சொல்லிட்டேனடா. 4 ஓவர் முடிந்த நிலையில் அணிக்கு 41. விக்ரம் தனக்கான அணிக்கான 5வது ஓவர் தூக்கி அடிக்க முயன்றார். மீண்டும் கேட்ச் ஆகும் வாய்ப்பு. டிராப். ஒரு சுலபமான கேட்ச், ஆனா டிராப். பத்ரா ஒரு சிறப்பான ஆட்டக்காரர். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து கால் காப்பில் பட்டதால் லெக் பைஸ் இருக்க. அந்த ஆஃப் சைட்ல கிச்சா ஏஞ்சிரியா யோ சூர்யா ஆஃப் சைட்ல உட்காந்து சூர்யா கொஞ்சம் ஏந்துடா டே, கத்துறாங்கடா. வைட். நன்றி நடுவர் அவர்களே. அந்த ஆஃப் சைட்ல உட்காந்து அந்த பிங்க் கலர் டிஷர்ட் போட்டு ஆர்கனைசர் டிஷர்ட் போட்டுருக்காங்க, அங்க 4 பேர் உட்காந்துக்கிறாங்க, எழுப்பி விடுங்க. தூக்கி அடிக்க முயன்றார், ஆனால் 1 ரன் மட்டுமே எடுக்கும் வாய்ப்பு. இப்போட்டியை நேரலையில் காண எல்ஐ ஸ்போர்ட்ஸ் என்ற யூடியூப் சேனலில் சென்று பார்த்து கண்டு கழிக்கவும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் சிறப்பான ஒரு தடுப்பாட்டம். 1 ரன். மீண்டும் ஒரு சிறப்பான தடுப்பாட்டம். 1 ரன். அடுத்த போட்டி சாம் மெமோரியல் அணியினருக்கும் சிஸ்டர் அணியின் கேப்டன்கள் எங்கிருந்தாலும் தயவு செய்து கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே வரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நேரமின்மை காரணத்தினால் மிக விரைவில் வந்து டாஸ் போடும்படி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்சா 6. ஓவர். நன்றி நடுவர் அவர்களே. 5 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 5 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 52. 3 5 ஓவர் முடிந்த நிலையில் அணி எண்ணிக்கை 52. அந்த ஆஃப் சைடில் 2 பேர் நைஸாக பேட் எடுத்துன்னு போறீங்க.
தயவு செஞ்சு இப்படி வந்துருங்க. பிரபா, அதுல 2 பேர்ல யார் பேர் பிரபா? கை தூக்குங்க. வந்து டாஸ் போடுங்க. வாங்க, இங்க வரீங்களா? போலர் நேம் கோலி. கோலி தனக்கான 2வது ஓவரையும் அணிக்கான 6வது ஓவரை வீச முன் வந்துள்ளார். அதை எதிர்கொள்ள மட்டை வீச்சாளர் பத்ரா. தூக்கி அடிக்க முயன்றார். 2 ரன்கள். நன்றி நடுவர் அவர்களே. சாம் மெமோரியல் கேப்டனும் சீஸ்டர் அணியின் கேப்டன் எங்க இருந்தாலும் கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே வரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். என்னதுரா? பால் எடுக்கிறதுக்கு போயிட்டாங்க. சிறப்பான பந்து வீச்சு, அற்புதமான பந்து வீச்சு. இப்போட்டி வேர்ல்ட் 11 அணியினருக்கும் போல்ட். சிறப்பான பந்து வீச்சு. போல்ட் என்னும் முறையில் பத்ரா தனது ஆட்டத்தை இழந்து வெளியேறி கொண்டிருக்கிறார். இப்போட்டி QCC அணியினர் நடத்தும் பிரம்மாண்டமான கிரிக்கெட் போட்டி. போட்டியை காண எல்ஐ ஸ்போர்ட்ஸில் லைவ்ல பார்க்கலாம். எல்லாரும் போயிட்டு யூடியூப் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் டைப் பண்ணீங்கன்னா இன்றைய போட்டி அனைத்தும் லைவ்ல வரும். வர முடியலையே, கிரவுண்ட்ல பார்க்க முடியலன்னு பார்க்க தேவையில்ல, ஃபோன்லேயே பார்க்கலாம். அடுத்த மட்டை வீச்சாளர் அருண். என்ன ஜெகன்? பாலா. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6. சிறப்பான மட்டை வீச்சு. முதல் பந்து 6. பதினான்கு பந்துகளில் 14 ரன்கள் அடித்தால் வெற்றி. மீண்டும் தூக்கி அடிக்க முயன்றார். 6 ரன்கள். சிறப்பான மட்டை வீச்சு. அடுத்தடுத்து 2 6கள். ஹாட்ரிக் 6 அடிப்பாரா? மீண்டும் 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 6. ஹாட்ரிக் 6 அடித்திருக்கிறார் அருண். இன்னும் 2 ரன்களா? வின்னா. இன்னும் 2 ரன்கள் அடித்தால் வெற்றி. பேட்ஸ்மேன் 2 பேருக்கும் பசி எடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். கடகடன் கிளம்ப பாக்குறீங்க. மீண்டும் தூக்கி அடிக்க முயன்று 1 ரன்னா. இன்னும் 1 ரன்கள் அடித்தால் வெற்றி. அற்புதமான தடுப்பாட்டம். வெற்றி பெற்ற வேர்ல்ட் 11